பக்காவாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏறு ஏடிஎம் கார்டெலாம் உள்ள வேறு இருக்குது. நம்ம உள்ளே ரொம்ப போக வேணாம். லேண்ட் க்ரூசர் இருக்காரு பக்காவாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க நட்பெல்லாம் கிடைக்கணுங்கிறது. அன்னை கேரளா இதில் போலீஸ்காரன் பின்னாடி வந்து பார்த்தாலும் 150 ரியால் ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால கவனமாக ஓட்டுங்க. அரலாட்டி பங்கு என் அடியை பார்த்தது இல்லையே நீ. அதாங்க மனசு. அவன் தான் மனுஷன். பக்கத்தில் பழக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. நாளைக்கு ஏதோ திடீர்னு உங்களுக்கு நம்ம ஒரு ஆளை தான் படுத்து தூங்குறோம். வெல்கம் டு அனதர் பிளாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க, ரொம்ப நம்புறேன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீடியோ நம்ம வந்து காரை கிளீன் பண்ண போகிறோம். அதான் நேற்று சொன்னேன் இல்லை உங்களுக்கு இழப்பிருச்சுன்னு. நம்ம வீட்டுக்கு ஏற்றாப்புல அந்த டிரைவர்கிட்ட போய் யதார்த்தமாக கேட்டேன். ஒன்றும் பிரச்சனை உன் காரை கழுவிக்க வேணா, சர்வீஸ் ஓஸ் அவர் வச்சிருக்காரு. என்ன ஒரு காரில் பிரச்சனை, அந்த டயர்லாம் காமிக்கிறேன். நல்ல டைப்பு. ஏன்னா உங்கள் ஓனர் எங்கள் ஓனர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றும் பிரச்சனை வந்து கழுவுறோம் அந்த கழுவிக்க அப்படின்றாரு. அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுது அந்த இடம்லாம் வெள்ளையாக இருக்குது பாருங்க. அதாவது சர்வீஸ் ஓஸ் ப்ரெஷராக இருக்கும். நேற்று நம்ம ஒரு டெத்து வீட்டுக்கு போனோம்ல, அதாவது யாராவது ஒருத்தவங்க டெத் ஆகிட்டாங்க ஆக்சிடெண்ட்டில். அந்த ரோட்டில் பள்ளமாக இருந்துச்சு. அங்கே ஏதோ பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க போல். அந்த பெயிண்ட் மாவு ஏதோ ரோட்டில் வந்துருக்கும் போல. பள்ளத்தில் இறக்கி விட்டேன். இந்த டயர் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. அதனால் அந்த ஓஸில் அடித்தோம்னா க்ளீனாக இருக்கும். நம்ம தலைவர் தான் லேண்ட் க்ரூசர் கார் கழுவிக்கு இருக்காரு. அந்த வீடியோவில் பார்ப்போம். அதாங்க மனசு. அவன் தான் மனுஷன். இதே எங்கள் ஓனராக இருந்தால் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மள்ட்ட அந்த சர்வீஸ் ஓஸ் இல்லை. அதான் ஒரு பிரச்சனை. இந்த சைடு உங்களுக்கு க்ளீனாக இருக்குது. நம்ம அப்படியே அதை முதல்ல போய் கழுவுவோம். لا انت هذا نفر عادي سيرفيس مويه. هذا نفر كويس. هذا بس ما في انت كو. இவர் தான் நம்ம கொடுத்தாரு லேண்ட் க்ரூசர் காரு. இது இந்த சர்வீஸ்லாம் நம்ம அதை கழுவ போகிறோம். முதிய அது இதாங்க இந்த லேண்ட் க்ரூசர் காரு. உங்களுக்காண்டியே காமிக்கணும்னு தலைவர்கிட்ட கேட்டேன். பக்காவாக இருக்குது. ஆட்டோமேட்டிக் ஏறு ஏடிஎம் கார்டெலாம் உள்ள வேறு இருக்குது. நம்ம உள்ளே ரொம்ப போக வேணாம். லேண்ட் க்ரூசர் காரு பக்காவாக இருக்குது. வெறித்தனமாக இருக்குது. உங்களுக்கு ஒரு காம்பமே அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை கழுவுவோம். கழுவிட்டு கீழே மட்டும்தாங்க, அந்த இடம் மட்டும்தாங்க, ஒயிட்டாக இருக்க இடம் மட்டும்தான். அதை மட்டும் க்ளீன் பண்ணிட்டு நம்ம அடுத்து மேலே ஃபுல்லாக காரை க்ளீன் பண்ணுவோம். உள்ளே ஒரு பென்ஸ் நிற்கிது பார்த்தீங்கன்னா. இந்த வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு 20 கார் நிற்கிதுங்க. இங்கே வந்து 2 டோரு, அங்கிட்ட அண்டர் கவுண்ட் இருந்தால் அங்கே ஒன்று தெரியுது பார்த்தீங்கன்னா, அது அண்டர் கவுண்டு. அது கீழெல்லாம் கார் ஏகப்பட்ட கார் நிற்கிது. எல்லாம் லேட்டஸ்ட் கார் தான். பென்ஸ் நிற்கிது முன்னாடி. இந்த இப்போ எவ்வளோதான் பக்காவாக க்ளீனாக இருக்குது. இப்போ நம்ம துணியை மட்டும் வச்சு லேசாக தொடச்சிட்டோம்னா நம்ம காரோட வேலை முடிஞ்சு. நான் கொடுத்த அந்த நல்ல உள்ளவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு நம்ம அப்படியே காரை நம்ம ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். நம்ம அண்ணன் வந்து இப்போ வந்து நம்ம டூமு இதாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பளிச்சுட்டு இருக்குன்ட்டு. இந்த டூமு மங்கலாக இருக்குது. பேஸ்ட்டை தடவை சொல்லியிருக்காரு இவர். சரியாக மட்டும் விளையாட்டி இருந்துருங்க. இந்த பேஸ்ட் வந்து 10 ரியால். அந்த 10 ரியால் காசு ஒரு தரேன் இருக்காரு. இது வேஸ்ட்டாக போன பிரச்சனை. அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். பளிச்சுன்னு ஒரு தானே 5 நிமிஷம் கழிச்சு பார்க்க சொல்லியிருக்காரு. வரலாட்டியே வரும் பங்கு. என் அடியை பார்த்தது இல்லையா நீ? என்ன வெக்கப்படுறாரு? என்ன பொம்பளை பிள்ளையா நீ? பையன் தானே நீ? என்ன வேற நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நீ குர்ரா நான் சரி பண்ணி தரேன்ட்டு ஒரு கம்பி மாதிரி உள்ள வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதை வச்சேன். அண்ணன் தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி தாங்க நட்பெல்லாம் கிடைக்கணுங்கிறது. அண்ணன் கேரளா வேசர்கோடா காசர்கோடு. இது மாதிரி தான் நட்பெல்லாம் கிடைக்கும். பார்த்தீங்களா? எனக்காண்டி வந்து உதவி செய்கிறாரு. ஆனால் வரலாட்டி பங்கு என் அடியை பார்த்தது இல்லையே நீ? பாப்பேன். ஃபோன் வந்தனால மருந்து கிடைக்கும், கடைக்கு மல்லிகை கிடைக்கும். பக்காலாவுக்கும் போகிறோம். நம்ம அப்படியே அஸ்லம் ஒன்று ஏற்றிட்டு அப்படியே போகலாம். முன்னாடி அவர் அந்த இது பேஸ்ட்டை தேய்ச்சி அப்படியே தாங்க இருக்கு. அப்ளை பண்ணி இல்லை மாத்திரை வரும் அவங்க சொல்லுவாங்க. சம்மிங் மேபி ஃபீவர் இருக்கலாம். என்ன ஒரு மாதிரி அடிக்கிறான். நம்ம அப்படியே லெஃப்ட் அடிச்சு ரைட்டு போகிறோம். பென்ஸு இங்கிட்ட ஆணியெல்லாம் கிடக்கும் பாருங்க. வியூ பக்காவாக இருக்குல்ல. நீ கிளைமேட் பரவாயில்லைங்க. சனிக்கிழமை வரை மழை இருக்கானே. சனிக்கிழமை வரை மழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். வந்து வானிலை அறிக்கை வந்து சனிக்கிழமை வரை மழை எனக்கு வந்திருக்கு. ஸ்கூல் வர இன்னும் 10 நாள் லீவா. 10 நாள் லீவ் விட்டாவே நம்ம அங்கே கூட்டிட்டு போறாங்க. 10 நாளைக்குலாம் வீடியோ வராது, ரொம்ப கஷ்டம். வீடியோ எடுத்துடலாம், பட் நெட்வொர்க் இங்கே இருக்காது. நான் வச்சிருக்க சிம்மு சலாம் வந்து மாசத்துக்கு நான் வந்து 100 ரியால் இப்போ ஒரு 3 மாசமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்லிமிட்டட் கிடையாது. அதாவது 20 ஜிபி சோசியல் மீடியா, 20 ஜிபி மெயின் ஜிபி, 20 மெயின் நெட்டு. அது போன இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணா 20 ஜிபி எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. மொத்தம் 60 ஜிபி ஆட் ஆயிருக்கு. இப்ப இல்ல 85 ரியால் மொத்தம். ஆனா சலாம் வந்து 100 ரியாலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். 100 ரியால் டாக்ஸ் எல்லாம் சேர்த்தா கார்டே வந்து உனக்கு ரீசார்ஜ் கார்டே 100 ரியால் தான். அந்த கார்டு எங்க கிடைக்கும்? கார்டு நம்ம செல்லுலயே இது பண்ணிக்கலாம். அல்ராஜ்ல இதுல கிடைக்காதா? கடையில கிடைக்கும். கார்டுனா உனக்கு அந்த பேப்பர் மாதிரில தருவான். ஷபக்கால நம்ம ஏடிஎம் கார்டு வச்சோம்னா உனக்கு அந்த சீக்ரெட் நம்பர் வரும். 100 ரியால் தான்.
50 ரியால் 30 ரியால் எஸ்டிசி மாதிரி கிடையாது. சலாம் வந்து 100 ரியால் தான். அப்ப அந்த சிம் எங்க யார் தரும் கொண்டு தரும்? கம்பெனில போய் வாங்கணும். நீ எனக்கு ஆஃபர் போட்டுருந்தா ஆன்லைன்ல போனா ஆன்லைன்லயே உனக்கு தெரிஞ்ச ஆன்லைன்ல போட்டுக்கலாம். ஆப்ல வச்சு உனக்கு இது பண்ணா ரூம்லயே வந்துடும். இல்லைன்னா அண்ணன் அழகா அந்த பரோட்டா வாங்கி கொடுத்தாங்க. பரோட்டா அந்த ஒரு ஃபூலு மாதிரி ஒன்று சொல்லுவாங்க இங்கே சவுதி அரேபியாவில் ஃபேமஸ். நம்ம ஒரு ஆட்டுக்கால் பாயா சொல்லுவாங்களா, அது மாதிரி இங்கே ஃபூலுன்னு அது ஃபேமஸ். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நாங்களும் சரி, மசூரி, சூடானி, இந்தியா, பிளா 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 எல்லாருமே அதை விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ணன் வாங்கி கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு அன்னைக்கு அண்ணனுக்கு நம்ம திருப்பி வாங்கி கொடுப்போம். சில இதெல்லாம் ஷேரிங் பண்ணிக்குவோம். ஏன்னா ஒரு சவுதி அரேபியா நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம்னா ஒவ்வொருத்தவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே. நாளைக்கு ஏதோ ஒன்று இப்போ நான் என்னால் வெளியே ரூம் விட்டு வரோம்ல, அண்ணன் தான் வந்து பார்ப்பேன் என்ன தம்பி 2 நாளாக காணா வைக்கலான்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, வீட்டில் உள்ள ஓனர்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் பழக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. நாளைக்கு ஏதோ திடீர்னு உங்களுக்கு நம்ம ஒரு ஆளை தான் படுத்து தூங்குறோம், திடீர்னு நமக்கு என்ன வேணா நடக்கலாம். திடீர்னு அப்போ அண்ணன் தான் நமக்கு ஃபோன் அடிக்கல, என்ன தம்பி ஃபோன் எடுக்க மாதிரி திடீர்னு வந்து ரூமில் பார்ப்பாங்க, வந்து கதவை தட்டுவாங்க. அதனால ரொம்ப அது நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி சொன்னேன்ல அந்த ஃபைனு, அதாவது மஜ்னு குபுரிங்க, மஜ்னு குபுரின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த குபுரி எதுக்கு மஜ்னுன்னா பைத்தியம், அதான் தமிழ்ல டிரான்சாக்ஷன். பைத்தியம்னு சொல்றது அந்த பாலம் மேல கிட்டத்தட்ட 12 சாலை என்னமோ அதுல பிரியும். அதனால நம்ம தமிழால் ஒருத்தர் போயிருக்காரு, இண்டிகேட்டர் போடாம ட்ராக் மாதிரி லெஃப்ட் எடுத்துட்டாரு. போலீஸ்காரன் பின்னாடி வந்து பார்த்தாலும் 150 ரியால் ஃபைன் போட்டிருக்காங்க. அதனால கவனமா ஓட்டுங்க. விஷயம் இன்னைக்கு ஷேர் பண்ணிருக்கேன் உங்கள்கிட்ட. ஒன்னு என்னன்னா, நமக்கு ஸ்கூல் வந்து லீவ் விட போறாங்க. அதனால எனக்கு மனசே கஷ்டமா இருக்கு. ஏன்டா கஷ்டமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்கேருந்து நம்ம இதுக்கு போயிடுவோம். அதாவது நம்ம ஒன்று அவுட் சைடு வில்லேஜுக்கு போயிடுவோம். அங்கே போனால் நான் வச்சிருக்க சிம் கார்டுக்கு எனக்கு சிக்னல் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஏன்னா இப்போ நான் ரீசார்ஜ் பண்ணால் வேற நெட்ஒர்க்கு மாற்ற முடியாது. நமக்கு அந்த அளவுக்குலாம் நம்ம காசு ஒன்றும் அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கிடையாது. ஏன்னா எல்லாத்தையும் ரொம்ப எவ்வளோ டைட் பண்ணி நம்ம இங்கே சர்வே பண்ண முடியுமோ அது மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இடையில வேற நம்ம சாப்பிட்றோம் ஹோட்டலில், அதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்சிவ். மச்சாண்டே கேட்டேன், எல்லாம் அதான் சொல்கிறாங்க. இப்போ லீவ் விட போகிறதா 10 நாள் லீவ் விடுறாங்கன்னா நம்ம வெள்ளிக்கிழமை நைட்டு போவோம். வீடியோலாம் இனிமேல் உங்களுக்கு கரெக்டாக வராது. அங்கே போனாவே வீடியோ எடுத்து வச்சிடறேன். ஏன்னா உங்கள்கிட்ட நான் போய் சொல்லலாம், அண்ணனே வீடியோ உங்களுக்கு எப்படி தெரிய போகுது. வேணா அங்கே போயிட்டு நான் வீடியோ பிளாக் எல்லாம் முடிஞ்சளவு எடுத்து வச்சிருக்கேன். கன்ஃபார்ம் ரியாத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டவுட் எல்லாம் கேட்டிருக்கீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ரொம்ப உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நமக்கு ரெவன்யூ, நம்ம பணம் நமக்கு யூடியூப்லேருந்து வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு பண்ணுறேன். அது உங்கள் மேலே ப்ராமிஸ், இந்த யூடியூப் மேலே அது ப்ராமிஸ். ஓகேவா? நிறையா ஊர்லேருந்து மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, அதே மாதிரி இந்தியா, அதாவது சவுதி அரேபியா, எல்லா இடத்துலேருந்து பார்க்குறீங்க. நான் இதில் யூடியூப் ஸ்டூடியோவில் பார்த்தேன். அதனால் இது மாதிரி நான் அந்த ஒரு இணையதளத்தில் பார்த்தேன், இவ்வளோ பேர் நம்ம இதை பார்க்குறீங்க. அதனால் நீங்கள் நல்லா ஆதரவு கொடுங்க, நல்லா கொடுத்துக்கிறீங்க. நிறைய பேர் ஃபீட்பேக்லாம் நல்லா கொடுக்குறீங்க, நல்லா பண்ணுறீங்க ப்ரோ. நீங்கள் பேசினா ரொம்ப பிடிக்குது. நிறைய பேர் நம்ம இப்போ 2 3 நாளாக நம்மள்ட்ட ரொம்ப என்கரேஜ் பண்ணுறீங்க. ஐ எம் ரியலி தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த கார்டுக்கு, 2வது உங்களுக்கு நான் அந்த இடத்துல ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். நம்ம ரூமுக்கு தான் போகிறோம், ரூமில் எதுவும் சாப்பாடு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் நம்ம சாப்பிட்டோம். இப்போ என்னைக்காக தான் நம்ம காலையில் சாப்பிடுவோம். மற்றபடி நம்ம காலையில் என்ன சாப்பாடுன்னு கேட்டிங்கன்னா, சமோலி 2 சமோலி சாப்பிடுவேன். அதாவது பன்னு இருக்குல்ல, பன்னு டீயில் நினைச்சிக்கிட்டு அதான் சாப்பிடுவேன் காலையில். ஏன்னா நம்ம அதை சாப்பிட்டே பழகுனால அது ஒன்றும் பெருசாக தெரியல. அண்ணன் தான் உனக்கு என்ன வேணும் வா கடைக்கு போகண்டாங்க. இடையில டக்கு நமக்கு டூட்டி வந்துச்சு. அண்ணனை கூட்டிகிட்டு போய் பக்காலா ஃபார்மசி முடிச்சுட்டு அண்ணன் அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த அதான் இதுக்கு முன்னாடி சொன்னால பரோட்டாவும் ஃபூலும் சாப்பிட்டோம். இப்போ நம்ம ரூமில் போய் சாம்பார் வைப்போம். சாப்பாடு வைக்கிறதாங்க பெரிய ஒரு தலைவலி. சோறு நம்ம பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது டக்குன்னு நம்ம தண்ணியில் அலசி டக்குன்னு நம்ம ஒயிட் ரைஸ் வச்சிடலாம். அது ஒன்றும் பெரிய மேட்டர். என்ன குழம்பு வைக்கிறது, என்ன குழம்பு வைக்க டெய்லி நமக்கு மண்டேல இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டே இருக்கும். என்னடா பண்றது? இப்ப கூட அதான் இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு போறேன். இப்ப ரூம்ல போய் என்ன குழம்பு வைக்கிறோம், என்ன பண்ண போறோம், என்ன காய்கறி இருக்கு, ரொம்ப ஆல்வேஸ் ஐ எம் சோம்பேறி. அதனால நம்ம பார்ப்போம். திருப்பி நான் போய் ரிட்டர்ன் சொல்றேன். நிறைய வீடியோல உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ நிறைய மெசேஜ் சொல்லுவேன் சவுதி அரேபியா பத்தி. அதே மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட நிறைய என்டர்டைன்மெண்டா பேசிக்கிட்டு இருப்பேன், உங்களுக்கு ஒரு ஜாலியா இருக்கும். நீங்க அதே மாதிரி அதாவது இப்போ இந்த வீடியோல காமிக்கிறேன் பாத்தீங்களா, நீங்க லெஃப்ட் ரைட்டு எப்படி சவுதி அரேபியா இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். நம்ம கேரளான்னு இருக்காங்களா, காலையில பாத்தீங்களா அந்த பள்ளி, அதான் உங்க ரூம் பக்கத்துல, நம்ம ரூம் பக்கத்துல ஒன்னு பள்ளி இருக்கு. சவுதி அரேபியால உங்களுக்கு திரும்புற இடத்துல பள்ளி இருக்குங்க. மஸ்ஜித் வந்து திரும்புற இடத்துல ப்ரே பண்ற இடம் நிறைய இருக்கும். அதனால நமக்கு இங்க ப்ரே பண்றதுக்கு நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. தடை மீனிங் டக்கு டக்குன்னு நம்ம தொழுதுட்டு இருந்தோம். எல்லாமே பக்கம் தான். சில இடத்துல தூரமா இருக்கும், இது பக்கமா தான் இருக்கும். நம்ம அப்படியே பார்ப்போம். அந்த டூம் லேசா முன்னாடி இருந்தோட இப்போ எவ்வளோ பரவாயில்ல. பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம்ல, முன்னாடி இருந்தோட ஓரளவு பக்காவா இருக்கு. அது என்னன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பத்தாவில போய் என்ன சொல்றது, பத்தாவில போய் நம்ம கிளீன் பண்ணோம். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டூமை பிளேடு போட்டு கிளீன் பண்ணாரு. அதனால மேல நல்லா இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு ஓரளவு. கீழே பாத்தீங்கன்னா பிளேடு போட்டானா லைட்டா மங்கலா இருக்கு. முன்னாடி இருந்தோட இப்போ எவ்வளோ ஒரு முன்னாடி ஒரு 100% இருந்துச்சுன்னா இப்போ ஒரு 65%, 65% இப்போ ஓரளவு நல்லா இருக்கு பாக்குறது. ஓரளவு பிரைட்டா இருக்கும் அந்த டூம்.
அப்பயே கேட்டாங்க 2 டூமு மாத்தவா கார்ல அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு மாதிரி நமக்கு டூம்ல தண்ணி உள்ள போனால ஒரு டூம் தான் மாத்தினாங்க. இந்த டூம் நல்லா இருக்குனால அது மங்கி இருக்கு. நம்ம அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சவுதி அரேபியா நமக்கு லைட்டே தேவையில்லைங்க. ஏன் சொல்றேன்னா நமக்கு இந்த போஸ்ட் வரிசையா தெரியுது பாத்தீங்களா, ஏகப்பட்ட வெளிச்சம் நமக்கு நைட் நேரத்தில் கிடைக்கும். இன்னும் லைட்டே அந்த அளவுக்கு தேவையில்ல. பட் லைட்டை நீங்க போடாம போனாலும் உங்களுக்கு 150 ரியால் ஃபைன். ஏன் லைட் எரியாம உள்ள, ஏன்னா லைட் எரியாட்டி பின்னாடி டேஞ்சர் லைட் எரியாது, யாராவது வந்து ஆக்சிடென்ட் ஆயிரும், விபத்தாயிரும். அதாவது ரூல்ஸ், சவுதி அரேபியா ரூல்ஸ் என்னவோ அதுக்கு உட்பட்டு நீங்க நடங்க. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 150 ரியால்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷன் ஆயிருப்பாரு. ஏன்னா அந்த காசு சும்மா வருது. 150 ரியால்னா எவ்வளோங்க, நம்ம ஊர் காத்துக்கு 2500 ரூபாய்க்கு மேல வரும். அதனால கவனமா வண்டியை ஓட்டுங்க. நம்ம ஜமால் நடந்து வர்றாரு பாருங்க தலைவர். நம்ம 1 நாளைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். வேர்க்குது வேற, ஏசி போடாம பேசிக்கிறீங்கன்னா வேர்க்குறது நல்லதுதான் உடம்புக்கு. நம்ம ரூம்ல போய் சமைச்சிட்டு, இது பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரசம் ரொம்ப நாள் வச்சு, கிட்டத்தட்ட ரசம் வச்சு ஒரு 4 மாதம் இருக்குங்க. ஏன்னா ரசமே அதிகமாக சாப்பிட்றது இல்லை. இப்போ ஏதோ திருப்பி விரும்பினே அதெல்லாம் சாப்பிட்றேன். இது வந்து சோறு வந்து நம்ம அலசி வச்சுருக்கோம். 10 நிமிஷம் கழித்து நம்ம அதை அடுப்பை பற்ற வச்சு ஒரு 20 நிமிஷத்தில் சோறு வெந்துடும். என்ன ப்ரோ எல்லாம் சுடுதண்ணில் தான் ப்ரோ, சூடாக இருந்தால் போடுவாங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. அது ஃபாரினோட ரைஸ் இப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். அதெல்லாம் நீங்கள் பெருசாக கண்டுக்கக்கூடாது. ஏன்னா அது சுடு தண்ணியில் எடுத்து போடுறது, அது சூடாக இருந்து அந்த அரிசியை தூக்கி போடுறது, அது சரி வராது. இந்த மாதிரி ஊற வச்சு இதுவே நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈவனாக வந்துடும். நம்ம இப்போ சமையலை பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம அடுத்து ஸ்கூலு போய் எடுத்துகிட்டு தான் வருவோம். எடுத்துகிட்டு வந்து அடுத்து எங்கே போகிறோமோ அதுக்கப்புறம் அந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இல்லை இடையில ஏதோ ஒரு அப்டேட் எதுவும் பஞ்சாயத்து நடந்துச்சுன்னா கன்ஃபார்ம் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுவேன். நம்ம விட்டுட்டு வந்துட்டு நம்ம செடியெல்லாம் இருக்குது, செடி வெளியில் இருக்குது, அந்த பைப் இருக்குது, பைப்பு வால்வு மட்டும் திறந்துடணும். ஏன்னா அதுவும் ஒரு உயிர் உள்ள ஜீவன் தானே, கரெக்டு தானே. அதனால் அதை திறந்து விட்ருக்கோம். தண்ணி சும்மா பாய்ந்தால் போதும். ஏன்னா குளிர் டைம் தானே, குளிர் டைம்னால தண்ணி உங்களுக்கு அவ்வளோதுக்கு தேவையில்ல. அந்த டூமே உங்களுக்கு காமிக்கிறேனே, அதையும் பாருங்கள். காலையில் அந்த வீடியோ இந்த வீடியோ மேட்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓரளவு பளிச்சுன்னு இருக்குங்க. இதான் பாருங்கள், ஓரளவு முன்னாடி கொஞ்சம் மங்கலாக இருந்துச்சு, இப்போ ஓரளவு பிரைட்டாக இருக்குது. இங்கிட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா புதுசு, இது பழசு. ஓரளவு பிரைட்டாக இருக்குது, பரவாயில்ல. பேஸ்ட்டு போட்டதுக்கு எதுவும் நம்ம காசு போங்க, பேஸ்ட்டு போட்டோம். சரி நம்ம வண்டி தான். நான் அந்த வண்டியை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இவன் இல்லாமல் இன்றைக்கி நான் அந்த இடத்துல இல்லை, அதனால் இவனுக்கு பண்ணுவேன். ஓனருக்காண்டி இல்லாட்டியும் நிறைய விஷயத்த பாதுகாத்துருக்கான். இந்த இடத்துல நான் திருப்பி ஒன்னொரு தடவையும் பதிவு பண்ணிக்கிறேன். நம்ம அப்படியே எங்கே வந்துட்டு போகிறாங்கன்னு பார்ப்போம். நேமாக ஓனர் வருவார்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம எங்கேயும் இன்றைக்கி போக மாட்டோமா இல்லை எப்படி நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வேறு எங்கிட்ட சிங்கிட்டு ஏதாவது டியூட்டி இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அப்படியே இந்த தண்ணி வேலையை முடிச்சுட்டு அப்படியே பார்ப்பாங்கிட்டு ஒரு சோகமாக உட்காந்துருக்காரு. என்னன்னு தெரில. அவர் வந்து அந்த வீடு கட்டுறாங்களே, வீடு கட்டுறது செக்யூரிட்டி, இந்த ஜாமான்லாம் பார்த்துக்கிறது, இரும்பு, சிமெண்ட்டு, சீட்டு, 2 பேர் இருக்காங்க போல். நம்ம அப்படியே என்னென்னு இந்த 2 பேரை பார்த்துட்டு கையிலே வேற கட்டியிருக்கான் ஸ்டைலாக. ஓனரோட பையன் ஃபோன் அடிச்சு காரை ஸ்டார்ட் பண்ண சொன்னார். நான் கூட ஓனர் தான் வரப்போகிறான்னு பையன் வந்தார். பையன் வந்தால் நமக்கு ஒரே ஜாலி, நல்லா ஜாலியாக பேசுவாருங்க. பேசினோம்னா பண்ணா பேசுவார். நான் கூட கேட்டேன், நேற்று என்ன லவ்வர்ஸ் டே எங்கேயும் போகலையா அப்படின்னு கேட்டேன். ஐ டோன்ட் நோ, எனக்கு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டாரு. அதனால் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்மள்ட்ட அப்படி தான் சொல்லுவாங்க, அவங்க எங்கே எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்திருப்பாங்க. நான் கேட்டேன், எதார்த்தம் விளையாட்டு கேட்குறது. சில நேரத்தில் நம்ம ஒரு ஜாலியாக பேசிக்கிறேன், சில நேரத்தில் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நம்ம ஒரு ரிலாக்ஸேஷன், நம்ம மனசு நிம்மதி, ஒரு மன நிம்மதிக்காண்டி அவங்கள்ட்ட ஜாலியாக பேசிக்கிறது. வேற ஒன்றும் அவங்க அது தருவாங்க இது தருவாங்க எதிர்பார்த்து பேசுறதில்ல. அப்படி பண்ணாலுமே நம்ம அவ்வளோ பேசினாலும் அப்படிலாம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஜாலி. என்னோட ஏஜாக இருக்கும், என்னோட ஒரு வயசு கம்மியோ கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் கம்மி தான், என்னோட 2 வயசு கம்மி அவருக்கு. அதனால் நல்லா ஜாலியாக பேசிட்டு வந்தார். அவர்கிட்ட நிறைய டீட்டெயிலாம் பேசினேன். நல்ல மனுஷன், நல்லா ஜாலியாக பேசுவார். வந்து ஃபிஷ் கடை அநேகமாக நம்ம ஓனர் வர்றாருன்னு நினைக்கிறேன். இது உதுமான் ரோடுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த ரோட்டில் தான் உங்களுக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். நிறைய ஸ்கூலுக்கு போகிறோம்ல, இந்த ரோடு தான் அது. அதனால் நம்ம இப்போ என்ன நடக்குது, இப்போ அநேகமாக அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும்னு நினைக்கிறேன். 5 சிக்னல், நல்லா டிராஃபிக். பொறுமையாக போ, 10 நிமிஷம் லேட்டானாலும் ஒன்றும் பிரச்சனை, பொறுமையாக போ. பையன் சொன்னாலும் நம்ம பொறுமையாகவே வந்தோம். அதனால் நம்ம அடுத்து எங்கே போகிறோன்னு அப்படியே பார்ப்போம். இந்த மார்க்கெட் நம்ம இந்த கிட்டலாம் வந்திருக்கோம். இந்த மார்க்கெட்டுக்கு நம்ம ஓனரை கரெக்டாக எப்போ வந்தோன்னா ஒரே ஒரு தான் வந்து நோன்பு டயத்தில் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து இங்கே ஜாமான் வாங்கிட்டு நம்ம போனோம். இந்த இடத்துக்கு இது சம்திங் 2வது தடவை அது வர்றதுப்பா. அப்படியே என்ன குளிர், அந்த அளவுக்கு காத்தா அடிக்குது. குளிர் இல்லை, நேமம் முடிய போகுது. ஆனால் இந்த இன்னும் 1 மாதம் தான். இந்த ரமலான் அடுத்த ஆரம்பிக்க காற்று மட்டும்தான் அடிக்கும், குளிரே இருக்காது. அடுத்து வெயில் ஸ்டார்ட் ஆயிடும். நம்ம வெயில் ஸ்டார்ட் ஆகுதோ நல்லபடியாக எல்லாம் ஆகட்டும், எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும். பையன் வரட்டும். அதாவது மீன் சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா
499 ரியால் போட்டிருக்கு. நம்ம ஊரு காசுக்கு 12,000 ரூபா. அதே ஏற்கனவே நம்ம ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். கிளார் அடிக்குது. ஷார்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். அதான் ஒரு சகனை கொடுத்துட்டு என்னடா இவ்வளோ பணம் வாங்குறீங்களேன்ட்டு. அதே மாதிரி தான் ஒரு சகனு. என்ன சகனு இந்த பாக்கெட்டு. இதுதான் தலைவர் அடுத்து வர ஜூஸ் கொண்டு வர்றாரு. சுக்ரான் பாய் கலாஸ். ஓகே, இதுக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சாடான்னு கேட்டேன். முடிஞ்சிருச்சு. நான் திருப்பி போய் ஸ்ட்ரைட் எடுத்துட்டு வரான். ஓகே, நம்ம அப்படியே காரில் போயெல்லாம் பேசிட்டு போவோம். ஸ்டாண்டை வேற மாட்டணுங்க. ஃபைனலாக நம்ம வந்து உள்ளே கொடுத்தாச்சு. மீன் தாங்க அந்த சகனு. ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னா, அந்த ஸ்டாண்டு இருக்குல்ல, திருப்பி அதை எடுத்துக்கிச்சுங்க. ரோட்டில் போயிலாச்சும் நம்ம பேசிக்கிட்டு போவோம் வரையில அப்படின்னு நான் நினச்சேன். அது என்ன, நான் அப்போ தான் அதோட மைனஸை கண்டுபிடிச்சேன். என்னென்னா அந்த லப்பர் பிளாஸ்டிக்கோட ஒட்டி இருக்குல்ல, வெயில் இருக்குல்ல, இங்கே ஹாட்டாக தான் இப்போ இருக்கும். வெயிலில் 2 மணி நேரம் நல்லா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வெயிலில் படப்பட என்ன ஆகுதுன்னா, அந்த நம்ம ஃபெவிக் ஒட்டி இருக்கோம்ல, அது ஒட்டினா அந்த அப்படியே அந்த லப்பர் எடுத்துக்கிட்டே வருது. அந்த அந்த சைடு மிரரில் நம்ம வச்சு பேசுகிறோம். அதாவது சென்ட்ரு மிரரில் வச்சு நம்ம பேசுகிறோம். அது அந்த கொக்கி இப்படி ரவுண்டு கம்பிமா இந்த சென்ட்ரு மிரருக்கு வரும். அது பின்னாடி வச்சா மாட்டி பேசுகிறோம். அது கரெக்டாக உருகிட்டு வருது. அதனால் நம்ம அது கண்டிப்பாக நாளைக்கு வேறு ஐடியா பண்ணி இனிமேல் கரெக்டாக அது பண்ணணும். ப்ராப்பராக ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணுவோம் நாளைக்கு. 2-3 விஷயம் நடந்துச்சு. அது காலையில் நாளைக்குள்ளே பிளாக்ல அதெல்லாம் சொல்கிறேன். பெரிய ஒரு விஷயம் அதெல்லாம் அவங்களுக்கு அசால்ட்டு, நமக்கு அது பெரிய விஷயம். 2-3 விஷயம் இருக்குது மொத்தம். அது நம்ம நாளைக்கு பிளாக்ல பார்க்கலாம். எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூராக இருங்க. சீட் பெல்ட் போடாமல் கார் எடுக்காதீங்க. ஓகே, பாய்.